இப்போ நான் இந்த இடத்துல அந்த ஸ்டில் ஓகேவா, அந்த ஒர்க்கை நான் பண்ணுறதுக்கு வந்துட்டு போர்ட்ரேட் வியூவில் வச்சுக்கணும். புக்கை போர்ட்ரேட் வியூ வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபோர்ஸ் அண்ட் மார்ஜின் அப்படிங்கிறத நான் நோட் பண்ணிக்கிறேன். இங்கே டேட்டோ டாப்பிக்கோ எதுவும் நோட் பண்ண வேண்டாம். பிகாஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கீழே சைன் பண்ணி டேட்டு மந்த்து இயர் இங்கே நோட் பண்ணுங்க. ஓகேவா, டிராயிங் என்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது போதும். இங்கே டேட்டோ டாப்பிக்கோ எதுவும் மென்ஷன் பண்ண வேண்டாம். கிளியரா? ஆரம்பிக்கலாங்களா? வந்துட்டு ஒர்க் பண்ணுறேன். ஃபோர்ஸ் அண்ட் மார்ஜின்ஸ்க்கு எனக்கு இந்த புக்கில் கொஞ்சம் சின்ன மாஸ்கிங் ஃபோர்ஸ் அண்ட் மார்ஜின் தான் போதும். நீங்கள் A3 சைஸில் பண்ணுறீங்கன்னா மினிமம் 2 சென்டிமீட்டர், மினிமம் 2 சென்டிமீட்டர், மேக்ஸிமம் ஒரு 2.5 இல்லைன்னா ஒரு 3 சென்டிமீட்டர்லாம் வேண்டாம், ஒரு 2.5 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. சரியா? இப்போ நான் இங்கே வந்துட்டு ஃபோர்ஸ் அண்ட் மார்ஜின் கொஞ்சம் சின்னதாகவே பண்ணிக்கிறேன். ஏன்னா இது எனக்கு ஆல்ரெடி ஒரு பேப்பர் இருக்குது, இது மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். பட் அதை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ என்னோடய பேஜஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி வச்சுருப்பேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் அண்ட் மார்ஜின் ட்ரா பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் இப்போ ட்ராயிங் பண்ணணும் இல்லையா, அது ஸ்கெச்சஸை கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னா அந்த பேஜஸை நான் ரொம்ப லைட்டாக ட்ரா பண்ணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பிக்சரை ட்ரா பண்ணுறதுக்கு இந்த பார்ட் வந்து 2 டிவைட் பண்ணணும் இல்லையா. 2 டிவைட் பண்ணும்போது கீழே வந்து ஒரு 40%, மேலே ஒரு 60% நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஸ்கேல் தயவுசெய்து யூஸ் பண்ண வேண்டாம். கையில் ட்ரா பண்ணும்போது லைட்டாக பெண்ட் ஆகும் தெரியுமா. ஸ்கேலில் பண்ணுறதுக்கும் கையில் ட்ரா பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருக்கும். மினிமம் டிஃப்ரெண்டாச்சும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கணும். இந்த இடத்துல ஒரு நேச்சுரலாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் கொடுக்கணும். அதனால கையிலே ட்ரா பண்ணுங்க. ஈவன் இங்கே கிளாத்தும் இருக்குது, ஸோ அதனால கண்டிப்பாக கையிலே ட்ரா பண்ணலாம். இப்போ ஓகே, நான் என்ன பண்ணேன், டிவைட் பண்ணிட்டேன், 2 டிவைட் பண்ணிட்டேன். இந்த பார்ட்டும் இதை 2 டிவைட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் ட்ரா பண்ணேன். ஃப்ரூட்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு இங்கே பாருங்க, நான் வந்துட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். 3 சர்க்கிள்ஸ் ட்ரா பண்ணுறேன். 3 சர்க்கிள்ஸும் பார்த்தோம்னா ஈக்குவல் சைஸில் இருக்கணும். ஓகே, ஈக்குவல் சைஸில் என்ன பண்ணுறேன், சர்க்கிள் வந்து ட்ரை பண்ணுங்க. நம்ம வார்ம் அப் பண்ணோம் இல்லையா, இந்த வார்ம் அப் பண்ணும்போது இந்த சர்க்கிள் நம்ம எப்படி ட்ரா பண்ணுவோமோ அந்த மாதிரி லைட்டாக கிரிக்குங்க. ரொம்ப டார்க்காக கிரிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஷேட் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் நம்ம கொடுத்த அந்த லைன்ஸ் வந்து தெளிவாக தெரியும் நம்மளுக்கு. அந்த இம்ப்ரெஷன் வந்து தெரியக்கூடாது. ஸோ தெளிவாக லைட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. சர்க்கிள் வந்து 3 சர்க்கிள் ட்ரா பண்ணும்போது இந்த 2 சர்க்கிள் மட்டும் கொஞ்சம் லூஃபிங்கில் இருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா, தென் இந்த சைடில் நம்மளுக்கு கிளாத்து ரெடி ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ டாப்லேருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கிளாத்தோடைய ஹைட் வரும் இல்லையா. ஸோ இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஃப்ரூட்டை ரொம்ப பிக் சைஸாக ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஜூம் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா ஸ்பேஸ் வந்துட்டு கம்மியாக இருக்குது, கிளாத்து கூட ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. பட் ஓகே, நான் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரே விஷயம், ஸோ 3 ஃப்ரூட்ஸை ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நான் கிளாத்தை இங்கேருந்து எடுத்துக்கிறேன். அதாவது மேலேருந்து இந்த ஃப்ரூட்டோட எட்ஜுக்கு இங்கே வரணும் இல்லையா. ஸோ இங்கே கொஞ்சம் பெண்டாக, ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் பெண்டாக ட்ரா பண்ணோம். தென் அடுத்த லைன் பார்த்தோம்னா இந்த ஃப்ரூட் மேலே சென்டரில் இருக்குது. ஓகே, தென் ரைட் சைடில்
தென் இங்க இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இதை மார்க் பண்ணிக்கிறேன். தென் இங்க பாருங்க, ரெண்டு ஃப்ரூட்டுக்கும் சென்டர்ல இந்த இடத்துல இருந்து ஒரு வெர்டிகல் லைன் ஒன்று கவர் பண்றேன். கவர் பண்ணிட்டு இந்த இடத்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் மாதிரி நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எட்ஜுக்கு மேல கொஞ்சம் மேல நம்ம இந்த கிளாத்தை கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டு ஃப்ரூட்டுக்கும் சென்டர்ல ஒரு லீஃப் ஒன்று இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட் கீ ஸ்கெட்ச் தான் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ நேரமா ஏதோ டீட்டெயிலாக பண்ணல. அண்ட் தென் இந்த இடத்துல ஒரு லீஃப் ஒன்று இருக்கு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணும், ஸ்கெட்சஸை டீட்டெயிலிங்லாம் பண்ணணும். ஸோ ஸ்கெட்ச் டீட்டெயிலிங் பண்ணும்போது ஜஸ்ட் அங்கே இருக்கிற அந்த ஷேப்ஸை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஒரு ஷேப்ஸ் வந்துட்டு மேலே வந்துட்டு ரொம்ப கர்வாக கிடையாது, ஹரிசோண்டல் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த ஃப்ரூட்டோட ஷேப்ஸை நான் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா. மேலே அப்படியே கர்வ் லைன் கொண்டு போயிட்டு இதை ஜஸ்ட் ஒரு ஷேப்ஸ் மட்டும் மாத்துறேன். இந்த இடத்துல ஸ்கெட்சஸை முடிச்சுக்கிட்டேன். சரியா, இந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மேலே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா லைன்ஸ் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ட்ரா பண்ணுமே, அந்த லைன்ஸை ஜஸ்ட் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த காரணத்தை கொண்டும் தயவுசெய்து லைன்ஸ் வந்து டார்க் மட்டும் பண்ணிடக்கூடாது, அதில் கான்ஃபிடென்ட் ஆயிருங்க. இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, இதையும் நான் என்ன பண்றேன், மாற்றணும். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டோட ஷேப்ஸை மாற்றிடலாம். அதுக்கப்புறம் இன்சைடுக்கு அந்த காம்பு இருக்கு இல்லையா, அதை நம்ம மாற்றணும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃப்ரூட்டையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா இந்த ஃப்ரூட்டில் லெஃப்ட் சைடில் படுத்துருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டு ஜஸ்ட் அதோட காம்பு மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். இது போதுமானது தான், ரொம்ப டீட்டெயிலிங்லாம் பண்ணணும் கிடையாது. பென்சில் ஷேடிங்ஸ் பண்ணும்போது ரொம்ப டீட்டெயிலிங்காக உட்காந்துட்டு மைன்யூட்டாக பண்ணணும்னு கிடையாது. அது நம்ம ஷேடிங்கில் காட்டணும். அந்த டீட்டெயிலிங் எல்லாமே ஷேடிங்கில் காட்டுற மாதிரி இருக்கணும். எடுத்த உடனே இங்கே நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியாது. இங்க டீட்டெயிலிங்லாம் ரொம்ப டீப்பா காட்டணும் அப்படின்னாக்கா நம்ம ஷேட் பண்ணும்போது சம்டைம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதை உட்காந்து மறுபடியும் எரேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த வாட்டர் கலர் பெயிண்ட் இருக்கு இல்லையா, வாட்டர் கலர் பெயிண்டிங்கும் சரி, இந்த பென்சில் ஷேடிங்கும் சரி, மேக்ஸிமம் இந்த ஓவரால் அவுட்லைனு தென் இதை மட்டும் நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா மித்த இருக்கிற டீட்டெயிலாம் வந்துட்டு நம்மளே கலர்ல இல்லை ஷேட்ல இந்த மாதிரி காட்டிக்க முடியும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த லீஃப் வந்துட்டு பர்ஃபெக்டாக ட்ரா பண்ணோம்னா அதில் இருக்கிற அந்த லைன்ஸ் எல்லாம் எடுத்து விடணும். சரி, ஓகே, இதுவே எனக்கு போதுமானது தான். இதை வச்சு நம்ம ஷேட் பண்ணிட முடியும். இந்த லீஃப்ல இந்த இடத்துல லைட்டிங் இருக்கு, இங்கே டார்க் இருக்கு, இங்கே ஃபுல்லாக டார்க் ஷேட் தான் இருக்கு. ஸோ இவ்வளோதான். கிளாத்தோட லைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பர்ஃபெக்டாக எடுத்துப்போம். ஓகேவா, ரெடியா. ஸோ இவ்வளவுதான் இப்போதைக்கு ஸ்கெச்சஸ். இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதில் இருக்கிற அந்த கீ ஸ்கெட்ச், இந்த டபுள் லைன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். நம்ம ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதை சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகேவா. இப்போதைக்கு நம்ம டிராயிங்கை ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதை நம்ம ஷேட் பண்ண போகிறோம். அப்படி ஷேட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், பட் இப்போ நான் தெளிவாக கேட்குறேன்.
இந்த ஷேடை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? நம்ம எப்பவுமே ஒரு கிளாத்து ட்ராப் பண்ணுறோம், ஒரு ஃப்ளோர்ஸ் ட்ராப் பண்ணுறோம், பேக்ரவுண்ட் ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக திங்க் பண்ணுங்க. இங்கே லைட்டிங் எங்கே இருக்குது, டார்க் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு பேசிக்காகவே தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா? லைட்டிங் எந்த சைடில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா டார்க் ஆப்போசிட்டில் இருக்கிறத நம்ம கரெக்டாக பண்ணிட முடியும். அதையும் தாண்டி சில ப்ரெசன்டேஷனுக்காக நம்ம இதை மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி மூவ் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கை வந்துட்டு இப்போ நம்ம எங்கே ஷேட் பண்ண போகிறோம் கரெக்டாக. இங்கே ஃப்ரூட்ஸை ஃபஸ்ட் நம்ம ஷேட் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு அகைன் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பேக் ட்ராப்ல பண்றோம்னு வச்சுக்கோங்க. பேக் ட்ராப்ல பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃப்ரூட் மேல ஒரு வேளை நம்ம கை வைக்கிற மாதிரி டச் ஆகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு இஷ்யூ நடந்துரும். சப்போஸ் தெரியாம பட்டுருச்சு அப்படின்னா கூட அந்த இடம் நம்மளுக்கு ஒரு மாதிரி வேஸ்ட் ஆகும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நீங்க எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறத விட எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் எப்போவுமே எந்த பிக்சர் பென்சில் ஷேடிங்ஸ் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் பேக் ட்ராப்ல இருக்கிற பிக் சைஸான ஸ்பேஸ் லெஃப்ட் சைடில் எப்பவுமே ட்ராப் பண்ணுங்க. இங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாக்கா இங்க பாருங்க, இப்போ இந்த இடத்துல நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். முடிச்சுட்டு அடுத்து கிளாத், இந்த கிளாத்தை முடிச்சுட்டு தென் பேக்ரவுண்டு. இங்க பேக்ரவுண்ட் முடிச்சுட்டு இங்க பண்ணலாம், ஆனா இந்த பேக்ரவுண்ட் மேல கை வச்சிடக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. நீங்க இந்த பேக்ரவுண்ட் முடிச்சுட்டு இந்த ஏரியாவை கவர் பண்ணிட்டு இங்க கம்ப்ளீட் பண்ணும், இங்க கம்ப்ளீட் பண்ணும், இங்க கம்ப்ளீட் பண்ணும். அகைன் நம்மளோட ஹேண்ட் அப்படியே கீழே மூவ் ஆயிடும். அடுத்து ஃப்ரூட்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. தென் இங்க இருக்கிற லீஃபு, தென் இங்க இருக்கிற கிளாத்தை முடிச்சுட்டு ஃபைனலி நம்ம பேக் ட்ராப்பை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மறுபடியும் கை அங்கே வைக்க முடியாத அளவுக்கு நம்ம சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அதே போல ஒரு வேளை நான் என்ன பண்ணேன் சார், இங்கேருந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் மேலேருந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேன் ஓகேவா. ஸோ கம்ப்ளீட் பண்ண வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இங்கே ஏதோ எனக்கு மிஸ்டேக் ஆயிடுச்சு சார். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் வந்துட்டு எனக்கு ஃபைனலாக தான் தெரியுது நான் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன பண்ணணும் சார், எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்போ நாங்கள் கை வச்சு அங்கே கண்டிப்பாக தொடரல சார், என்ன சார் பண்ணணும்னா இங்கே ஒரு A4 ஷீட் வேஸ்ட் பேப்பர், A4 ஷீட் ஏதாச்சும் நம்ம கவர் பண்ணிடுற மாதிரி இருக்கணும் ஓகேவா. ஸோ அப்படி கவர் பண்ணி அது மேலே நம்ம கையை வச்சுட்டு அதை ஷேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். கரெக்ஷன் பண்ணுறது தான் மேலே ஒரு பேப்பர் வைக்கணும் கம்பல்சரி. ஸோ இதுதான் இந்த 4B பென்சிலோட பவுடரை நான் முடிஞ்ச வரைக்கும் கம்மியாகவே எடுத்துக்கிறேன் சரியா. அச்சோ நிறையவே கொட்டிடுச்சு. சரி ஓகே, இந்த சைடில் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த இடத்துல நிறைய கொட்டியிருக்கு அப்படி சொன்னேன் இல்லையா. ஸோ இங்கே பாருங்க, இப்போ நான் டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிறேன். டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஒரு கார்னர் மட்டும் நல்லா கொஞ்சம் டைட்டாக ஓகேவா, கொஞ்சம் டைட்டாக நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிரிப்பாக கிடைக்கும். சரி ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த பவுடரை நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் எங்க டார்க் இருக்கோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்க டார்க் இருக்கோ அந்த இடத்துல தான் நான் கொட்டி வச்சிருக்கேன். அப்போ டார்க் வந்து லைட் போடுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த சைடில் நல்லா பாருங்க, இந்த கிளாத்துக்கு இன்சைடில் வராம ஃபர்ஸ்ட் இந்த பவுடரை ஒரே நிமிஷம் கொஞ்சம் லிசன் பண்ணுங்க, அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் டைம் கொடுக்குறேன். பாருங்க, இந்த ஓரத்தில் நான் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சரியா. அதே போல இந்த ஃப்ரூட்டை பேஸ் பண்ணி இந்த சைடில் இருக்கிற டார்க்கையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கீழே போர்ஷனுக்கு நான் போகல சரியா. ஸோ இந்த இடம் கொஞ்சம் டார்க்காக இருக்கு இல்லையா, இது இந்த இடத்துல டார்க் வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டார்க்கான ஏரியா மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். இந்த டார்க்கான ஏரியாவை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அப் அண்ட் டவுனோ லெஃப்ட் அண்ட் ரைட்டோ எப்பவுமே டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா இதுக்கு முன்னாடி பிக்சர்ஸில் ஸ்கிரிபிள் பண்ணுது, அந்த ஸ்கிரிபிளிங் தான் இங்கே பண்ணுறோம். இந்த ஸ்கிரிபிளிங்கை நல்லா பாருங்க, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்படியே இந்த பிளாக் இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு பவுடர் வேணும்னா ஓகேவா, டார்க் வேணும் அப்படின்னா பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் செகண்ட் லேயர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இப்போ வேண்டாம். இப்போதைக்கு இதை நான் என்ன பண்ணுறேன், அப்படியே ஸ்கிரிபிள் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து ஸ்கிரிபிள் பண்ணி கொண்டு போயிடுறேன். இந்த இடத்துல கொஞ்சம் எனக்கு டார்க் தேவை சரியா, இந்த இடத்துல கொஞ்சம் டார்க் தேவை, அதனால பவுடர் கொஞ்சம் இன்னும் நிறையவே யூஸ் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணிட்டு இங்கெல்லாம் ஓகேவா. இந்த இடம் வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு மீடியமான டோனா என்னால் கொடுக்க முடியுது. இதுக்கப்புறம் போகும்போது லைட் டோன் வரணும். அப்போ இந்த இடத்த நான் டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும். அப்படியே ஆப்போசிட்ல சரியா.
இப்போ இந்த இடத்துல மறுபடியும் நான் பிளெண்ட் பண்ணும்போது அது லைட்டா மாறிடும். ஸோ லைட்டா அப்படியே கொண்டு போயிட்டு பிளெண்ட் பண்ணி மேலே ஸ்கிரிபிள் மட்டும் தான் பண்ணணும். அப் அண்ட் டவுன் மறந்து கூட அப் அண்ட் டவுன் யூஸ் பண்ணிடாதீங்க. டெக்ஸ்டர் ஃபார்ம் ஆகும். மறுபடியும் தெளிவாக சொல்கிறேன். அப்புறம் சார் நான் தெரியாமல் அப்படியே லெஃப்ட் அண்ட் ரைட் யூஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்லாம் டெக்ஸ்டர் வந்துச்சுலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்க அப்படியே ஸ்கிரிபிள் பண்ணுறேன். சரியா? இப்படி ஸ்கிரிபிள் பண்ணும்போது எல்லா இடமும் அழகாக பிளெண்ட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு எவ்வளோ நேரம் டைம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதுக்கு நான் நோட் பண்ணலை. ஓகே, இந்த அளவுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த லைட்டிங்கோட சேர்த்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல இருக்கிற பவுடர் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அந்த பவுடர், இந்த பவுடர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா ரைட் சைடில் கூட நம்ம கவர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலலாம் இருக்கு இல்லையா டாப்பில், இந்த இடம் இது பவுடர் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், தவிர மற்றபடி இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்று. அதே போல் கிளாத்தில் ஜஸ்ட் ஒரு லைட்டான ஒரு லேஸ் ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே வந்துட்டு அந்த ஃபோல்டிங்கெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஃபோல்டிங்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதனால லைட்டாக அப்படி அப்ளை பண்ணிக்கிறேன். கிளாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு அடுத்த ரைட் சைடில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, இந்த அளவுக்கு முடிச்சிட்டேன். இப்போ இந்த பவுடர்லாம் நான் கீழே தள்ளி விட்டுறேன். இது வந்துட்டு இப்படி ஊதணும் அப்படின்னா மொத்தமாக ஸ்ப்ரெட்டாக எங்கெங்கே பாடும். ஸோ அதனால் ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா அது நீட்டாக வெளியே வந்துடும். சரியா? கை வச்சு தள்ளாதீங்க, எப்போவுமே ப்ரஷ்ஷை வச்சு மூவ் பண்ணுங்க. இல்லைன்னா சைடில் எடுத்து தேவையில்லாத இடத்துல ஊதிடுங்க. அது உங்களுக்கு நீட்டாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், நீட்டான ஒரு ஸ்பேஸை கவர் பண்ணி எடுக்கணும். இந்த இடத்த சரியா? இப்போ இந்த இடம் பாருங்களேன், ஸ்மூத்தாக தான் இருக்கு இல்லையா. நான் என்ன பண்ணுறேன், ஸ்கிரிபிள் பண்ணுறேன். பிக்சர்ஸில் ஸ்மூத்தாக இருக்குது. அந்த டெக்ஸ்டர் வந்துட்டு அந்த ஃபோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா, கிளாத்தோட ஃபோல்டிங். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்களா? கூடையே சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார், நீங்கள் ரொம்ப லேட்டாக சொல்கிறீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வைஸ் வெளியே வருது. இந்த அளவுக்கு நான் இதை ஸ்மூத்தாக முடிச்சிட்டேன். கிளாத்தை ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி டார்க் ஏற்றிருக்கும். ரொம்ப டார்க் ஏற்றிடாதீங்க. டார்க் நம்ம அப்புறமா செப்பரேட்டாக செகண்ட் லேஸ் கூட ஏற்றிக்கலாம். ஒரே டைமில் ஃபுல்லாக டார்க் ஏற்றிடாதீங்க, ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். சில பேரோட பேப்பர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஒரு மாதிரி பேப்பர்ஸ் நல்லா வச்சுருக்கேன். சில பேர் பேப்பர்ஸ் ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கிறதுனால சில பிளண்டிங் சரியாக வர மாட்டேங்குதுன்னு ஆல்ரெடி நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேக் ட்ராப்பில் இந்த இடத்த கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு கிளாத்தை முடிச்சுட்டு பேக் ட்ராப்பை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இந்த கிளாத் இருக்கு இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் நான் நீட்டாக எரேஸ் பண்ணோம். எரேஸ் பண்ணும்போது இந்த பிளர் இல்லாமல் ஃபினிஷிங் வந்துட்டு நல்லா நீட்டாக இருக்கணும். எரேசரை கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் எரேசரை ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. ஷார்ப்பாக வச்சுட்டு நீட்டாக பிளர்ரே இல்லாமல் கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளாத் இருக்கு இல்லையா, அந்த கிளாத்தை மட்டும் எரேஸ் பண்ணுங்க போதும். இந்த பென்சில் எரேசரோ மோனோசர் எரேசரோ இல்லை அப்படின்னா நார்மல் எரேசர் இருக்கும் இல்லையா, அந்த நார்மல் எரேசரை நல்லா ஸ்லாண்டிங்காக பிளேடு வச்சு கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிங்கன்னா ஒரு கார்னர் ஷார்ப்பாக வரும். அந்த ஷார்ப்பை யூஸ் பண்ணி இந்த இடத்த நீங்கள் தாராளமாக எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் எரேசர்லேயே உங்களால் பண்ண முடியும். பென்சில் எரேசர் இல்லை அப்படின்னா, மோனோசர் எரேசர் இல்லை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த மோனோசர் எரேசர் சொன்னோம் இல்லையா, பாருங்கள் மோனோசர் எரேசர் இருக்குது. இதுலேயுமே ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்கை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்தையும் நம்மளால் ஈஸியாக எரேஸ் பண்ண முடியும். சரி, இந்த மாதிரி ரொம்ப தின்னாக எரேஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் திக்கான லைன்ஸாகவே இருக்கட்டும் இங்கே. ஏன்னா நம்ம பிளெண்ட் பண்ணும்போது அதுதான் கொஞ்சம் ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகும்.
எரேஸ் பண்ணிட்டு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருங்க. அது இந்த இடத்துல நம்ம பிளெண்ட் பண்ணாமலே ஒயிட் கேப் விட்டு நம்மளால ஒர்க் பண்ண முடியும். பட் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த மாதிரி எரேஸ் பண்ணுறோம், வேற ஒன்றும் கிடையாது. சம்டைம் இதை எரேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பியூர் ஒயிட்டாக கிடைக்காம கூட போயிடும், வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாக கொடுக்காம லைட்டாக பிளெண்ட் பண்ணி வைக்கணும், இவ்வளவு தான். சரியா? ஓகே. ஸோ இந்த அளவுக்கு நான் முடிச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணணும், இதை பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணிவிட்டு கிளாத்தோட எஃபெக்டை கொண்டு வரணும். கிளாத்தோட எஃபெக்ட் தான் நம்மளுக்கு மெயினே இதில். ஸோ ஜஸ்ட் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து இந்த லைட்டும் டார்க்கும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, கனெக்ட் ஆகிற அந்த இடத்த நான் வந்துட்டு கொஞ்சம் பிளெண்ட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஜஸ்ட் லிசன் பண்ணுங்கள். ஜஸ்ட் லிசன். இந்த இடத்துல ஒயிட் இருக்கு, இங்கே டார்க் இருக்கு, கரெக்டா? ஸோ இந்த லைட்டு டார்க்குக்கும் இடைப்பட்ட கேப், அந்த கரெக்டாக ஜாயின் பண்ணுற அந்த இடம் இருக்கு, அதை மட்டும் லைட்டாக நான் பிளெண்ட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்கெபிள் பண்ணாலும் சரி, இப்படி அப் அண்ட் டவுனில் பண்ணாலும் சரி, அது உங்களுக்கு ஒரு மாதிரி பிளெண்ட் ஆகும். ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி பிளெண்ட் ஆகணும். சரியா? இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம், இந்த எட்ஜஸ் ஏதாச்சும் பிசுறு போய் தட்டி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணணும். இந்த இடத்துல எரேசர் மட்டுமே பண்ண பதில் பென்சில் யூஸ் பண்ணி நம்ம கரெக்டாக கட் பண்ணாதான் அந்த ரியலிஸ்டிக் நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? பென்சில் வச்சு கட் பண்ணணும். அப்புறமா இப்போ இந்த சைடில் இருக்கிற ஏரியாவை நான் கவர் பண்ணணும். நல்லா பாருங்க, இந்த சைடில் இருக்கிற ஏரியாவை நான் கவர் பண்ணணும். அப்போ அந்த சைடில் பென்சிலை வச்சு அந்த கிளாத்தோட ஃபர்ஸ்ட் அந்த டார்க் லைன் இருக்கு இல்லையா, ஓகே, இந்த இடம் வரைக்கும் நான் டார்க் பண்ணியிருக்கேன். அந்த லைனை ட்ரா பண்ணிருக்கேன். லைன் ட்ரா பண்ணிட்டு இந்த இடத்துல மறுபடியும் நான் என்ன பண்ணோம், டார்க் ஏற்றணும். டார்க் ஏற்றணும் அப்படின்னா பென்சில்லே நம்மளால டார்க் பண்ண முடியும். ஓகேவா? பென்சில்லே நம்மளால டார்க் பண்ண முடியும். அப்படி இருந்தும் நான் வந்துட்டு பவுடர் யூஸ் பண்ணுறேன். பவுடர்ஸை இங்கே நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா, பிளெண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், பிளெண்டிங் ஸ்டம்ப் இருக்கு இல்லையா, பிளெண்டிங் ஸ்டம்ப்பு வித் இந்த பவுடர். இந்த பவுடரை வந்துட்டு பிளெண்டிங் ஸ்டம்பில் லைட்டாக அப்படி தொட்டு எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தொட்டு எடுத்துட்டு எங்கே டார்க் இருக்கோ அந்த இடத்த மட்டும் மேக்ஸிமம் நம்ம டார்கெட் பண்ணணும். இந்த இடத்துல டார்க் இருக்கு இல்லையா, சரி, இந்த இடம் டார்க்காக இருக்கிறதுனால நான் இப்படி பிளெண்ட் பண்ணுறேன். ஷேடை கரெக்டாக பவுடர் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிக்கிறேன் இந்த அளவுக்கு. அண்ட் தென் அப்படி கீழே மூவ் பண்ணிட்டு வரேன். இங்கே நம்மளுக்கு லைன்ஸ் தெரியக்கூடாது, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம ட்ரா பண்ண லைன்ஸை வந்துட்டு ஹைட் பண்ணணும், அந்த அளவுக்கு நம்மளுக்கு மைண்ட் ஒர்க் பண்ணணும். இந்த அளவுக்கு நான் டார்க் ஏற்றிருக்கேன், கரெக்டா? இப்போ இந்த சைடில், அதாவது இந்த கிளாத்தோட இங்கேயும் கொஞ்சம் நம்மளுக்கு டார்க் இருக்கு, இன்னும் டார்க் இருக்கு. அந்த டார்க்கையும் நான் ஏற்றிடலாம். கொஞ்சம் பிளெண்டிங் ஸ்டம்பில் பவுடர் இப்படியே தொட்டு எடுத்துக்கிறேன் இங்கே. சரியா? எடுத்துட்டு ஓகேவா? இப்போ டார்க் எடுத்துருக்கேன். இங்கே மேலே இருக்கிற டார்க்கும் இந்த சைடில் இருக்க டார்க்கும் எடுத்துருக்கேன். இதையும் தாண்டி ஒரு டார்க் அங்கே இருக்குது, நான் அப்புறம் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த இடத்துல கீழே இந்த ஃப்ரூட்டுக்கு மேலே
அதே பிளெண்டிங் ஸ்டம்பை வச்சு கொஞ்சம் ஃப்ளாட்டாக யூஸ் பண்ணுங்க, சரிங்களா? ரொம்ப வெர்டிகலா பிளெண்டிங் ஸ்டம்பை ரொம்ப வெர்டிகலா யூஸ் பண்ணாதீங்க. எல்லா இடத்துலையும் வெர்டிகலா யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சில இடத்துல தான் நம்மளுக்கு அந்த வெர்டிகலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? மீடியமான ஒரு ஷேடு நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். இவ்வளவுதான். இப்போ இந்த கிளாத்தில் இருக்கிற அந்த சின்ன சின்ன ஃபோல்டிங்லாம் இருக்கு இல்லையா, அதை பண்ணாதான் நம்மளுக்கு அந்த ரியலிஸ்டிக் வரும். நம்ம அதை பண்ணாமலே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணாமலே அப்படியே பிளைனாக விட்டுற முடியாது. ஸோ அதை கரெக்டாக நம்ம பார்த்து மைன்யூட்டாக ஒர்க் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை. ஓகேவா? எந்த அளவுக்கு ஒரு ஒர்க்கை நம்ம பொறுமையாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் சூப்பராக கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம இப்போ நீடபிள் எரேசர் யூஸ் பண்ணணும், பிளெண்டிங் ஸ்டாப் யூஸ் பண்ணணும், தென் வந்துட்டு நார்மல் எரேசரும் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, இந்த கிளாத்தில் அந்த சுருக்கம் ஒன்று இருக்குது தெரியுங்களா? அந்த சுருக்கம் வந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த கிளாத்தோட எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல லைட் இருக்குது, டார்க் இருக்குது. நல்லா பாருங்கள், லைட் இருக்குது, மேலே டார்க் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா இந்த பிளெண்டிங் ஸ்டம்பை சின்னதாக எடுத்துக்கோங்க. பிளெண்டிங் ஸ்டம்பு ஸ்மால் சைஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைட்டாக பவுடரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக பிடிச்சி, வெர்டிகலாக பிடிக்கக்கூடாது. பிளெண்டிங் ஸ்டம்பை வெர்டிகலாக பிடிக்க கொஞ்சம் ஃப்ளாட்டாக பிடிச்சிட்டு இங்கே பாருங்களேன், அந்த டைரக்ஷன்ஸ்க்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக ஒரு லைன்ஸ் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? அந்த லைன் அப்படியே என்ன பண்ணுறேன், கீழே வரைக்கும் கொண்டு வரேன் இப்படி. தென் இந்த சைடில் லைன் போட்டுட்டேன். லைன் போட்டுட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்த நம்ம பிளெண்ட் பண்ணணும், இன்னொன்று எரேஸ் பண்ணணும். ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்த இங்கே கொஞ்சம் நான் டார்க், இந்த இருக்கிறதுலேயே அப்படியே டார்க் ஏற்றிக்கிறேன். இந்த இடத்த லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து பிளெண்ட் பண்ணுறேன். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துடாதீங்க. எங்கேயுமே நீங்கள் அதிகமான ப்ரெஷர் கொடுத்துட்டீங்கன்னா அது ரொம்ப சொதப்பிடும். இப்போ இந்த சைடில் டார்க் இருக்குல்லையே, அந்த டார்க்கை மட்டும் நல்லா நீட்டான ஸ்பேஸை கூட எடுத்துக்கோங்க. பேப்பரை நீட்டான ஸ்பேஸை கூட எடுத்துக்கோங்க. இந்த பிளெண்டிங் ஸ்டம்பை இந்த சைடில் லைட்டாக தான் அப்படியே பிளெண்ட் பண்ணுங்க. ஒரு சைடில் மட்டும் பிளெண்ட் பண்ணுங்க, ரெண்டு சைடில் பிளெண்ட் பண்ணிடாதீங்க. சரியா? பாருங்க, அந்த எஃபெக்ட் நம்மளுக்கு ஓரளவுக்கு கிடைச்சிருக்கும். ஒரு சைடில் மட்டும் டார்க் இருக்கிற மாதிரி லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து பிளெண்ட் பண்ணுங்க. ஓகே, தென் இந்த சைடில் இந்த கிளாத்தில் கொஞ்சம் டார்க் இருக்கு பாருங்களேன், அந்த கிளாத்தோட டார்க்கை நான் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா அந்த கிளாத்தில் இருக்க அந்த ஃபோல்டிங்கோட எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அது லைட்டாக கிடைச்சிருக்கும். அதை தாண்டி எங்கேயாவது பிளெண்ட் பண்ணுறது டார்க்கு லைட்டு இருக்கா, அதெல்லாம் ஈக்குவலாக பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, நீடபிள் எரேசர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்க, நீடபிள் எரேசர் எடுத்து கொஞ்சம் ஷார்ப் ஆக்கிக்கிறேன். சரியா? கொஞ்சம் லைட்டாக ஷார்ப் ஆயிருக்கேன், ரொம்ப ஷார்ப் பண்ணக்கூடாது. லைட்டாக இங்கே பாருங்க, இந்த மாதிரி தெரியுதா பாருங்க, இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல இந்த டார்க் ஒரு சைடு இருக்கும், லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டிங் இருக்கும். அதை லைட்டாக டச் பண்ணி எடுங்க போதும். ரொம்ப டச் பண்ணி எடுத்துடாதீங்க, ரொம்ப ஹைலைட்டாக மாறிடும்.
சும்மா லைட்டா இந்த மாதிரி டச் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு லைட்டிங் நமக்கு கிரியேட் ஆகும். ஓகேவா? அண்ட் தென் இங்கேயுமே வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டிங் வரணும். அப்போ இங்கேயுமே என்ன பண்றேன்னா லைட்டா தொட்டு எடுத்துக்கிறேன். ரொம்ப தொட்டு எடுத்தோம்னா ஹைலைட் வந்துடும் சொன்னோம் இல்லையா? அது பாருங்க ஹைலைட் மாதிரி வந்துச்சு. அந்த இடத்துல பண்ணா லைட்டா ஷேட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணனா ஈஸியா வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல தென் இங்க கொஞ்சம் லைட்டிங் வரணும். அப்புறம் இங்க கிளாத்ல பார்த்தோம்னா இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டிங் வருது. ஸோ ரொம்ப டார்க்லாம் கிடையாதுங்க. இங்க லைட்டிங் வரணும். இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. பண்ணீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? பென்சிலை டைரக்டா யூஸ் பண்ண போறோம். பென்சிலை டைரக்டா யூஸ் பண்ணி கரெக்டா கட் பண்ணி விட்டோம்னா அந்த கிளாத்தோட எஃபெக்ட் நீட்டா வரும் நமக்கு. பென்சில் வந்துட்டு ஒரு 6B பென்சில் இல்லை ஒரு 4B பென்சில் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஷார்ப்பா எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். பென்சில் ஷார்ப்பா இருந்தால் தான் அந்த லைன்ஸ் நம்மளுக்கு நீட்டா வரும். ஒரு மாதிரி பென்சில் ஷார்ப்பே இல்லாம வெறும் பென்சிலை வச்சு நான் இல்லை சார் ஆல்ரெடி ஷார்ப்பா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு மாதிரி பிளர் வரும். அதுக்கு நான் கேரண்டி. அப்புறம் என்கிட்ட போச்சு கூடாது. பாருங்க பென்சில் நல்லா ஷார்ப் பண்ணிக்கிட்டேன். ஷார்ப் பண்ணிட்டு இந்த கிளாத்தோட இந்த இடம் அந்த லைன் இருக்கு சொன்னோம் இல்லையா? லைனை வந்து நல்லா என்ன பண்றோம்? பிளெண்ட் பண்ணும். இங்க லைனே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணும். ஓகே, இந்த இடத்துல நான் டார்க் பண்ணியிருக்கேன். நான் அதை க்ளோஸ் அப் காட்டுறது எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த லைன்ஸை கரெக்டாக தெளிவாக என்ன பண்ணுறேன்? ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்? தெளிவாக சிங்கிள் லைன்ஸ் ட்ராப் பண்ணிட்டு அதை கொஞ்சம் அப்படியே பிளெண்ட் பண்ணி விடணும். ஆல்ரெடி இங்கே பவுடர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பென்சிலில் லைட்டாக பிளெண்ட் பண்ணி விடுறதுனால இன்னும் நல்லா ரியலிஸ்டிக் ட்ராயிங்காக சேஞ்ச் ஆகும். சரி, இந்த அளவுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ லைட்டாக இது மேலே அந்த பென்சில் லைன்ஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா? அது மேலே அந்த டெக்ஸ்டர் வராமல் இருக்கிறதுக்காக ஜஸ்ட் பிளெண்டிங் ஸ்டம்பை வச்சு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து அதை பிளெண்ட் பண்ணிக்குவோம். பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நீட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்களேன். இங்கே பாருங்க அந்த எஃபெக்ட் எப்படி இருக்குன்ட்டு. சரியா? இப்போ நம்ம அடுத்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத லைட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். எங்க இந்த இடத்துல எனக்கு பிளர் இருக்கு. இந்த பென்சில் லைன்ஸ் பிளர் இருக்கு. அதை நீட்டா கட் பண்ணணும். நான் இந்த இடத்துல லைன் ட்ரா பண்ணி அதை அப்படியே லைட்டா பிளெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் ஹைலைட்டா மாறிடும். பிளெண்டிங் ஸ்டம்போ
இல்லை வந்துட்டு இந்த டிஷ்யூ பேப்பரோ நம்ம வச்சு ஷேட் பண்ணும்போது அதில் ஒரு ப்ரெசன்டேஷன் நீட்டாக நம்மளால் கொடுத்துட முடியுமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக முடியாது. அந்த இடத்துல கண்டிப்பாக பென்சிலை வச்சு நம்ம கரெக்டாக கட் பண்ணி காட்டினா தான் நம்மளுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் கிடைக்கும் நீட்டாக. நம்மளுக்கு பிரெண்ட் ஸ்டம்ப்ல நீட்டான ஒரு ப்ரெசன்டேஷன் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. சரியா? ஒன்று. அதே போல் இப்போ இது வரைக்கும் முடிச்சிருக்கேன். நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இந்த சைடில் நான் கொஞ்சம் எரேஸ் பண்ணணும். இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நான் எரேஸ் பண்ணணும். அதை எரேஸ் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல நான் எரேஸ் பண்ணிட்டேன். சரியா? எரேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம் இல்லையா, பிளெண்டிங் ஷாம்போ இல்லை டிஷ்யூ பேப்பரோ ரெண்டும் வச்சு ஏதாச்சும் ஒன்று, சரியா, ஏதாச்சும் ஒன்று வச்சு கரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், அதை பிளட் பண்ணோம். இந்த அளவுக்கு நான் முடிச்சிருக்கேன். இப்போ ரெண்டும் வந்துட்டு இந்த ஒயிட்டும் பிளாக்கும் என்ன பண்ணோம், லைட்டாக பிளெண்ட் ஆகணும். ஸோ அதனால டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணி இது ரெண்டுத்துக்கும் நடுவில், சரியா, இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் லைட்டாக அப் அண்ட் டவுனில் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்கிரிபிள் பண்ணாலும் சரி, ரெண்டும் பிளெண்ட் ஆகும். அவ்வளோதான் கான்செப்ட். கிளாத்தோட அவுட்புட் நம்மளுக்கு ஓரளவுக்கு அழகு நீட்டாக கிடைச்சிருக்கும். சரியா? இந்த மாதிரி கொண்டு வாங்க. இது நம்ம ஃபுல்லாக அந்த ட்ராயிங் கம்ப்ளீட் பண்ணாதான் அதோட அவுட்புட் இன்னும் நீட்டாக கிடைக்கும், நம்மளுக்கு தெரியும். ஸோ எடுத்த உடனே ஐயோ என்ன இது வேறு மாதிரி அப்படி அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. கம்ப்ளீட் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த அவுட்புட் கிடைக்கும். சரியா?